நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ண போறீங்க? கடைசியில் அவங்க புத்தியை காட்டாருங்கல்ல. நானும் ஒவ்வொரு இடவையும் சரி நடந்து போச்சு, இனிமேலாவது ஒழுக்கமா இருப்பேன்னு பார்த்தா மாத்தி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இழுத்துட்டே வராங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஏங்க, இவ்வளவு நாள் நீங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க தலையாடிட்டு இருந்தோம். ஏதோ பொண்ணு ஆசைப்பட்டுட்டா சரியா நடக்கட்டும்னு பார்த்தா நம்ம பொறுமையை ரொம்ப எல்லாம் சோதிக்கிறாங்க. நீ வேற ஆரம்பிக்காதடி. எது கோவப்படுறீங்க? ஏன் நான் கோவப்படக்கூடாதா? தாராளமா படலாம். யார்கிட்ட கோவப்படணுமோ அவங்ககிட்ட போய் கோவப்படுங்க. பிச்சைக்காரங்க என்னதான் வீட்டுல கூட்டு வச்சு விருந்து போட்டாலே 10 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டாச்சா அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் போல. தமிழ் அப்படிலாம் பேசாதடா. ஏப்பா மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறா, இத்தனை வருஷமா பரம்பரையா வாழ்ந்த வீட்டு எழுதி கொடுக்குறா. அந்த வீட்டோட விலை என்னன்னு தெரியுமாப்பா அவனுக்கு? இதுக்கப்புறம் நியாயமான ஒருத்தரா இருந்தா நம்மளை கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே இருந்திருக்கணும். பிச்சைக்காரனை 100 ரூபாய் வேணுமாம்ல அவனுக்கு? டேய் கொஞ்சம் மெதுவா பேசுறா. நான் எதுக்கு மெதுவா பேசுறேன்? சரி ஆச்சி எங்க? அதுக்கு பிபி ஏறிச்சு. நான் தான் பேசக்கூடாதுன்னு சொல்லி மாடியில் விட்டு வந்திருக்கேன். விட்டு இருந்தா அந்த அம்மா அடிச்சு மண்டையை பொழந்து விட்டுருக்கு. இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? நாம சொன்னதுக்கு மேல குண்டுமணி தங்கம் கூட போட முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுங்க. அப்படி சொன்னா அந்த அம்மா விட்டுருமாக்க? அதுக்கும் மேல உண்மையாவே நம்ம பொண்ணு வேணும்னா அப்பன புள்ளிய அந்த அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கட்டும். யாரு அவனுங்களா? கிழிச்சானுங்க. அவங்க சம்பவம் எல்லாம் நம்ம கிட்ட மட்டும்தான். அந்த அம்மாட்ட வாயை திறந்தா கையை முறுக்கி முதுகுல ஒண்ணு ஓடும். இப்ப என்னதான் பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? பணம்தான் முக்கியம்டா அவன் போட்டேன். பொண்ணை கொடுங்க பின்னாலேயே அலைஞ்சானுங்கல்ல. இப்ப நம்ம பொண்ணு வருஷம் இல்ல அவங்க அம்மா காட்ட பொண்ணு வருஷம்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிட்டேன். பிரச்சனையை முடிக்க ஒரு வழி பாருங்கன்னா அதை வளவளன்னு போட்டு இழுத்துக்கிட்டு. யாரு நாங்க இழுக்கிறோமா? ஊண்டு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே நிமிஷத்துல முடிச்சு விட்டுறேன். அதான் உனக்கு அவ்வளவுதான் தெரியும். எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அவங்க தான் அறிவில்லாம நடந்துக்கிறாங்கன்னா நாமளும் அதே மாதிரி பண்ணக்கூடாது தமிழ். அப்பா நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு ஒண்ணுமே புரியல. 100 பவுன் இல்லைன்னா மீனாட்சி அவன் அம்மா ஏத்துக்கிறாது. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? கேட்ட நகையை போட வேண்டியதுதான். என்னப்பா என்ன சொல்றீங்க? அதான் லாக்கர்ல 90-95 பவுன் இருக்கு. அது என்ன பூஜை பண்றதுக்காவா? என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு என்ன ஒரே பொண்ணா இருக்கு? இருக்கிறதெல்லாம் இவளுக்கே வாரி கொடுக்கறதுக்கு சுதாவுக்கும் ரம்யாவுக்கும் என்ன செய்யறது? சின்ன பிள்ளைக்கு தான் அவங்களுக்கு ஆகிறப்ப பாத்துக்கலாம். யாரு அது சின்ன பிள்ளைங்களா? இன்னும் 4 வருஷத்துல அதுகளுக்கு பார்க்க வேண்டியது வரும். அப்ப என்ன செய்வீங்க? அத அப்ப பாத்துக்கலாம்டா. எனத்தப்பா பாத்துக்கிறது? அது 2 கல்யாணம் ஆகாம நிக்கிறதவா? ஏங்க அதுவும் இல்லாம மூத்தவளுக்கு 100 பவுன் போட்டுட்டு அதுங்களுக்கு 10 பவுன் 20 பவுன் போட முடியுமா? என்ன நினைக்கும் அதுங்க? ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாமும் வைக்கிறது நியாயமா? நீயா ஏதாவது யோசிச்சு பேசாத. அது இல்லங்க, இதெல்லாம் அநியாயம்ப்பா. அந்த பொம்பளை இப்படி அநியாயமா கேட்கறது எல்லாத்துக்கும் தெரியுது. அவங்கள தட்டிக்கிறத விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் குத்தம் சொல்லுங்க. டேய் நம்ம வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் இது. ஏகப்பட்ட தடங்களுக்கு அப்புறம் இப்பதான் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கு. என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு நிச்சயம் நடந்தே ஆகணும். இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? 50 பவுன் தான் மீனாட்சிக்கு தருவேங்கிறியா? சரி அதை கொடு. மிச்ச நகை எப்படி போடுறதுன்னு நான் பாத்துக்கிறேன். எதுக்கு இப்ப நீ நானும் பிரிச்சு பேசுறீங்க? மீனாட்சி ஏன் பொண்ணு இல்லையா? நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆமாப்பா, குட்ட குனியாதீங்க. எங்கேயாவது இடத்துல நிமிந்து பார்த்தாச்சா அவங்களுக்கு தெரியும். யாரும் வளவளன்னு பேச வேண்டாம். அந்த அம்மா கேட்டது 100 பவுன் தானே. நான் என் பொண்ணுக்கு 100 பவுன் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இனிமே இந்த கல்யாணம் தள்ளக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப வழக்கம் போல நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? நான் சொல்றத நீங்க கேளுங்க. பொண்ணுக்கு செய்யணும்னு நினைக்கிறத சந்தோஷமா செய்ய விடுதா? அந்த பொம்பளை நல்லா இருப்பாளா? நம்மள மாதிரி 4 இழிச்சு வாயம் கிடைச்சா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க? நல்லா தானே இருப்பாங்க. இன்னும் 2 ஆம்பளை பையில பத்திருந்தா இன்னும் 200 சேர்த்து வரும்னு சந்தோஷமா இருந்திருக்கேன். போலாமா? எப்பா கொஞ்சம் இருங்கப்பா. போறதுக்கு முன்னாடி இன்னொரு நல்லா யோசிச்சுட்டு போங்கப்பா. இதுல யோசிக்க ஒண்ணும் இல்லடா. 100 பவுன் நகையை கட்டா இந்த கல்யாணம் நின்றுடுங்கிறது அந்த அம்மாவோட எண்ணமா இருக்கலாம். அதுக்கு நாம விடக்கூடாது. 100 பவுன் நான் போடுறேன்டா. 100 என்னடா 200 பவுன் கேட்டால் நான் போடுவேன். நான் பிளான் பண்ணபடி இந்த கல்யாணம் நடக்கும். சரவணன் தான் என் மருமகன். இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. என்னங்க என்ன சொன்னாங்க?
அதான் நாட்டாம திருப்பி சொல்லிட்டு போயிட்டாருல. எதுக்கு உன் சேலை எடுத்து உன் கழுத்து சுத்தி இறுக்கி போத்திக்க. எதுக்குடா? எதுக்கா? உன் கழுத்துல இருக்க செயின் அந்த அம்மா கேட்டாலும் கேட்பாங்க. அப்புறம் உன் வீட்டுக்காரு கழட்டி கொடுமாண்டுவாரு. என்னமோ பண்ணுங்க.